எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி விரதம் 3வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முருகருக்கு காலையில் பால் பாயசம் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து பாலில் ஆப்பிள், நாட்டு சக்கரை, ஏலக்காய் போட்டு வச்சுருந்தேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், கந்த சஷ்டி விரதம் டைமில் இல்லை மாலை போட்டிருந்த டைமில் நம்ம கண்டிப்பாக 2 வேளை குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலையும் மாலையிலையும் குளிக்கிறது ரொம்ப நல்லது. மாலை போட்டிருக்கவங்களும் காலையிலையும் மாலையிலையும் குளிக்கிறது நல்லது. இதில் வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மாலையில் குளிக்கிறது, தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல எதனாவது பிரச்சனை இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்கன்னா ஒரு வேளை குளிச்சிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை குளித்தாலும் சரி, 2 வேளை குளித்தாலும் சரி, உங்களோட மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பாரு. அதனால் இந்த விரதத்தோட மெயினான நோக்கமே நம்ம யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, யாருக்கிட்டேயும் வந்துட்டு இன்னொருத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இந்த விரதத்தையே நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ நம்ம சுத்தமாக இருக்கிறத தாண்டி நம்ம மனசு சுத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். முருகனோட அருள் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும்.